வணக்கம். நான் உங்கள் ரவி கோவிந்த். என்னுடைய சொந்த பெருமையை நான் சொல்லிக்கிறதா தயவு செய்து நினைக்க வேண்டாம். இதுக்கும் பக்திக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. என்னுடைய அம்மா மிகப்பெரிய பக்தை. எல்லா தெய்வ ஸ்வரூபங்களையும் அவங்க வழிபடுவாங்க. அதுல பெருமாள் பக்தி அவங்களுக்கு ரொம்பவே அதிகம். என்ன இளம் வயதிலேயே இடுப்புல ஒரு துண்டை கட்டி திருமண் வச்சு கோவிலுக்கு அனுப்பி விடுறவங்க அவங்கதான். இறைவனுக்கான முக்கிய தினங்கள்ல மிக ஆச்சாரமா பக்தி செய்வாங்க. குளிச்சுட்டு துவைச்ச துணி எடுத்து கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா பக்கத்துல யாருமே போக கூடாது. அப்படி ஒரு பெரிய சண்டையை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு ஆச்சாரமா இருப்பாங்க. வைகுண்ட ஏகாதசி வந்துட்டதுன்னா அனைத்து சம்பிரதாயங்களையும் அப்படியே பின்பற்றி அந்த விரதத்தை இருப்பாங்க. முதல் நாள் தசமி விரதம் செய்வாங்க. அடுத்த நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு முறையா செய்து அன்னைக்கு இரவெல்லாம் கண் விழிச்சு கோவில்ல நடக்கக்கூடிய அந்த பஜனைகளை கேட்டுக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதிகாலையில எழுந்து 21 காய்கறிகள் எல்லாம் போட்டு செய்யக்கூடிய அந்த சமையல் எல்லாம் செய்து துவாதசி படைச்சு அன்னைக்கு பகல் எல்லாமும் தூங்க மாட்டாங்க. இது மாதிரி சமயத்துல அவங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்துல இறைவனுடைய திருவடியை அடையணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை. யாராவது இந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்துல இறந்து போயிட்டாங்கன்னா அதை நினைச்சு ரொம்ப ஏங்குவாங்க. அந்த நாள் நமக்கு கிடைக்குமா, அதற்கான புண்ணியத்தை நாம செய்திருக்கோமா, அந்த பரமபதம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய நாட்கள் பேசியது உண்டு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 80 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. நினைச்ச மாதிரியே வைகுண்ட ஏகாதசிக்கு 15 நாள் முன்னாடி வரக்கூடிய ஏகாதசியில அவங்க உயிர் பிரிஞ்சது. அவங்களுக்கு கர்மகாரியம் செய்யறது அப்படின்னு ஆகும்போது சரியா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 15வது நாள் செய்யறோம். அந்த 15 நாள் முன்னாடி வரக்கூடிய ஏகாதசியில உங்க உயிர் பிரிஞ்சு அந்த ஆத்மா உங்க கூடவே இருந்து நீங்க அனுப்பி வைக்கக்கூடிய இந்த காரியம் அவங்களை வைகுந்தத்துக்கு தான் அனுப்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமிக்கு சொன்னார். அந்த இளம் வயதுல இருந்து பக்தி செய்யும் போது பரமபதம் எனக்கு கிடைக்குமா, பரமபதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஏக்கத்தோட அவங்க இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பரமபதத்துக்கு அவங்க போனாங்க. இதை என்னால மனப்பூர்வமா உணர முடிஞ்சது. இதை உங்களோடய பகிர்ந்துக்கிற நம்மளுடைய மனம் தூய்மையோடு அந்த இறைவனை அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அது ஒரு நாளைக்கு கிடைக்கும்ன்றது எங்க அம்மாவுடைய வாழ்க்கையில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும்படியா ஒரு பாடலும் நான் பாடியிருந்தேன். நிறைய பக்தர்கள் கண்ணீரோட இந்த பாடலை கேட்பாங்க. அந்த பாடலை உங்களோடையும் பாடணும் அப்படின்றதுக்காக வெளியிடுறேன். கேளுங்க. இறைவனுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியே இடம் கிடைக்குமா, பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, எனக்கு பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா. புண்ணியங்கள் செய்தேனில்லை, பூஜை செய்தும் துதிக்கவில்லை, புருஷோத்தமா உந்தன் அருள் கிடைக்குமா. புண்ணியங்கள் செய்தேனில்லை, பூஜை செய்தும் துதிக்கவில்லை, புருஷோத்தமா உந்தன் அருள் கிடைக்குமா, புருஷோத்தமா உந்தன் அருள் கிடைக்குமா, பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, எனக்கு பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா. பந்தம் என்னும் நதியில் விழுந்து பாவம் என்னும் கடலில் சேர்ந்து பரந்தாமா உன் கருணை படகாகுமா. பந்தம் என்னும் நதியில் விழுந்து பாவம் என்னும் கடலில் சேர்ந்து பரந்தாமா உன் கருணை படகாகுமா, பரந்தாமா உன் கருணை படகாகுமா. பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, எனக்கு பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா. பொன்ன
பொன்னும் பொருளும் தேடி அலைந்தேன், பூமியில் அதுவே நிலையில இருந்தேன். கண்ணா உந்தன் கடல் காண வழி கிடைக்குமா? பொன்னும் பொருளும் தேடி அலைந்தேன், பூமியில் அதுவே நிலையில இருந்தேன். கண்ணா உந்தன் கடல் காண வழி கிடைக்குமா? கண்ணா உந்தன் கடல் காண வழி கிடைக்குமா? பதம் கிடைக்குமா? பரம பதம் கிடைக்குமா? பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா எனக்கு? பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா?